எவ்வளோ செலவு பண்றாங்க, ஒரு மெடிக்கல் குழு வச்சிருக்கலாம். அதான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் மாறியே போயிருக்கு. வந்தாலே இது கூட்டத்தை கலைக்கிறதுக்கு வந்த ஆம்புலன்ஸ்ங்கிற மென்டாலிட்டிக்கு இன்னைக்கு கேடர்ஸ் மாறி இல்லைங்க. விஜயை பாதுகாக்க ஒரு பாடி கார்ட்ஸ் இருக்கு, மக்களை பாதுகாக்க நீ ஒரு 100 பாடி கார்ட்ஸ் இறக்குனா என்ன? உன்னை பார்க்க எத்தனை குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் வராங்க. நம்மளால கூட்ட நெரிசலால இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அதை யாரு கெட்ட பேர்னு உணர்ந்துருக்கணும்ல. சரி, சம்பவம் நடந்துச்சுங்க, தான் வந்த ஒரு கூட்டத்தினால நெரிசல சிக்கி மக்கள் இறந்துருக்காங்க, அந்த மக்களை போய் பார்க்கணுமா இல்லையா? நிவாரணத்தை விடுங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு விஜய் அங்கே போய் ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்கணும், தாவக்க தொண்டர்கள் பார்த்துருக்கணும், தாவக்க நிர்வாகிகள் பார்த்துருக்கணும். யாருமே பார்க்கலன்னு தான் இப்பயும் தாவக்க மீதான கேள்வியே. பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கிறேன், விஜய் மீது கோவப்படலைங்க. விஜய் பார்த்து இல்லை கூட்ட நெரிசலாக தான் ஆனிச்சு, விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை, போலீஸ் இது போல் பண்ணியிருக்கலான்றாங்களே தவிர விஜய் மேலே குறை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவ்வளோ நம்பிக்கை வச்சுக்கக்கூடிய அந்த மக்களை குறைஞ்சபட்சமாக போய் பார்த்துருக்கணுமா இல்லையா? இப்போ மக்கள் போதுமான ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லாதது உண்மைதான். ஆனால் அதுக்காக அவங்கள ஒரு பக்கம் சமூக வலைத்தளங்களை விஜய் அடிக்கிறன்ற பேரில் விஜய் கூட்டத்து வந்தவங்களெல்லாம் தற்கூறின்றது சொல்லிடுறது அது ஒரு அநாகரிகமான விஷயம் தான்.